கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஆம் தெய்வ பிள்ளைகளே, ஈசாக்கு 100 மடங்கு பலனடைந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த காலம், விதை விதைத்த காலம், அது ஒரு பஞ்ச காலம். அது பருவ காலம் அல்ல. ஈசாக்கு மழையை நம்பவில்லை, மண்ணை நம்பவில்லை, மனிதர்களை நம்பவில்லை. ஈசாக்கு தேவனை விசுவாசித்தார். ஈசாக்கு விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்ட போது மனிதர்கள் எல்லாரும் கேலி கிண்டல் செய்திருப்பார்கள். இது விதைக்கிற பருவம் அல்லவே, இது மழையின் காலமும் அல்லவே என்று சொல்லி. ஆம், ஈசாக்கு மழையை நம்பவில்லை, மண்ணை நம்பவில்லை, தண்ணீரை நம்பவில்லை, பூமியை நம்பவில்லை, மனிதர்களை நம்பவில்லை. தேவாதி தேவனை நம்பினார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு காலங்களும் சமயங்களும் தேவையில்லை என்று ஈசாக்கு விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறவர் என்று ஈசாக்கு விசுவாசித்ததினால, உணர்ந்ததினால கர்த்தரின் விசுவாசத்தை பார்த்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவருக்கு காலங்களும் சமயங்களும் தேவையில்லை. நீங்கள் நானும் தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். தேவன் மேல் விசுவாசம் வையுங்கள். இன்றைக்கு இந்த நேரத்திலேயே கர்த்தர் உங்களை என்னையும் 100 மடங்கு ஆசீர்வதிக்க வல்லவராக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.